துலாம் மற்றும் கன்னி ராசிக்காரர்கள் தங்கள் வீட்டின் தலைவாசலை கிழக்கு நோக்கி வைத்தால் அது ஒரு நல்ல முடிவு என்று பல ஜோதிட நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த திசை அமைப்பு பல விதங்களில் நன்மைகளை வழங்கக்கூடியதாக கருதப்படுகிறது. வீட்டில் உள்ளவர்களின் ஆரோக்கியம் மற்றும் செல்வம் பெருக கிழக்கு திசை முக்கிய பங்கு வகிக்கின்றது. இங்கு அதன் காரணங்களையும் அதன் பின்விளைவுகளையும் விரிவாக பார்ப்போம். கிழக்கு திசையின் முக்கியத்துவம். கிழக்கு திசை சூரிய உதயத்தின் திசை. இது புத்துணர்ச்சியையும் புதுமையும் குறிக்கின்றது. சூரியனை ஆரோக்கியத்தின் தேவதையாகவும் ஒளியின் ஆதாரமாகவும் பார்ப்பது வழக்கம். கிழக்கு திசை தலைவாசல் சூரியனின் நல்லெண்ணங்கள், நன்மைகள் மற்றும் சக்தியை பெறுவதாக கருதப்படுகிறது. வீட்டின் கிழக்கு தலைவாசல் உங்கள் வாழ்வில் நல் சக்திகளை கொண்டு வரும் என்பது பொதுவாக எண்கள் மூலம் ஆராயப்பட்டு வந்துள்ளது. சூரிய சக்தி ஆரோக்கியம், வளம், சக்தி, ஆற்றல் மற்றும் புத்துணர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையாக பார்க்கப்படுகிறது. துலாம் மற்றும் கன்னி ராசிகளுக்கான நன்மைகள். துலாம் ராசிக்காரர்கள் பொதுவாக சமநிலையை கடைபிடிப்பவர்கள். கிழக்கு நோக்கி தலைவாசல் வைத்தால் அவர்களின் வாழ்க்கையில் நல்ல சமநிலையும் நிம்மதியும் ஏற்படும். துலாம் ராசிக்காரர்கள் பொதுவாக உடல் நலம் மற்றும் நிதி முன்னேற்றத்தில் அதிக கவனம் செலுத்துவர்கள். கிழக்கு திசை அவர்களின் நிதி நிலையை மேம்படுத்த உதவும். கன்னி ராசிக்காரர்கள் மிகவும் விவரக்குறிப்பும் நிதானமாகவும் செயல்படுபவர்கள். அவர்கள் உடல் ஆரோக்கியத்தை மிக முக்கியமாக கருதுகின்றனர். கிழக்கு நோக்கி அமைந்த தலைவாசல் அவர்களின் வாழ்க்கையில் ஆரோக்கியத்தையும் புத்துணர்ச்சியையும் கொண்டுவரும். இது மேலும் அவர்களின் மன அமைதியையும் மேம்படுத்த உதவும். ஆரோக்கிய நன்மைகள். சூரியன் மற்றும் ஆரோக்கியம். சூரியன் வாழ்க்கையின் ஆதாரம் என்று கருதப்படும் சூரியனின் ஒளி கிழக்கு திசை வழியாக நேரடியாக கிடைப்பதால் வீட்டில் உள்ள அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வாய்ப்பு உள்ளது. அது வீட்டில் உள்ள நன்றியுள்ள நுண்ணுயிர்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும். இது வீட்டு சூழல் சுத்தமாகவும் நலமோடும் இருக்கும். தூய்மையான காற்று. கிழக்கு திசை வழியாக புகும் காற்று தூய்மையானது, புத்துணர்ச்சியுடன் கூடியது என்பதால் வீட்டில் இருக்கின்றோர் தூய காற்றை சுவாசிக்க முடியும். இது நுரையீரல் மற்றும் இதய ஆரோக்கியத்திற்கும் உதவும். செல்வம் அதிகரிக்க. நிதிநிலை மேம்பாடு. கிழக்கு திசை வழியாக வரும் சூரிய ஒளி மனதில் புத்துணர்ச்சியையும் அதனால் புதிய தொழில்களை தொடங்கவும் தொழில் வாய்ப்புகளை ஆராயவும் உற்சாகம் தரும். இது நேரடி நிதி முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும். பொருளாதார முன்னேற்றம். கிழக்கு தலைவாசல் அமைப்பின் மூலம் வீட்டின் நிதிநிலை மற்றும் பொருளாதார முன்னேற்றம் மேலும் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. இது வாழ்க்கையில் செல்வமும் திருப்தியும் வழங்கும். கிழக்கு திசையின் மேலான பாதிப்புகள். விதி மற்றும் நம்பிக்கைகள். சில விதி மற்றும் நம்பிக்கைகளின்படி வீட்டு தலைவாசல் அமைப்பில் தவறான திசை அல்லது அமைப்பின் காரணமாக தீய சக்திகள் அல்லது கெடுதல் நிகழ வாய்ப்பு உள்ளது. ஆனால் கிழக்கு திசை இந்த தீய சக்திகளுக்கு எதிராக அமைந்தது என்பதால் துலாம் மற்றும் கன்னி ராசிக்காரர்களுக்கு இது மிகவும் உகந்தது. பரம்பரை நன்மைகள். கிழக்கு தலைவாசல் அமைப்பு குடும்ப பாரம்பரியத்தை பாதுகாக்கவும் குடும்பத்தில் நல்லதொரு குளிர்ச்சியான சூழலை உருவாக்கவும் உதவும். பின்பற்ற வேண்டிய சில வழிமுறைகள். சுத்தம் மற்றும் நம்பிக்கை. கிழக்கு திசை தலைவாசல் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். அதில் தடை ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும். இது அதனுடைய சக்தியை குறைக்கின்றது. விளக்குகள் மற்றும் பொம்மைகள். கிழக்கு திசையில் விளக்குகள் அல்லது செடியின் பிம்பங்களை வைத்துக் கொள்வது கூடுதல் நன்மைகளை பெற வழிவகுக்கும். இது வீட்டின் ஒளி மற்றும் சூழலுக்கு பங்களிக்கின்றது. துலாம் மற்றும் கன்னி ராசிக்காரர்களுக்கு கிழக்கு நோக்கி தலைவாசல் அமைப்பது சாஸ்திர ரீதியான பல நன்மைகளை வழங்கும். இது உங்கள் வாழ்வில் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் மேம்படுத்தும். உங்கள் வீட்டு அமைப்பில் சிறிது மாற்றத்தை செய்வதன் மூலம் பெரிய மாற்றங்களை உண்டாக்க முடியும். ஆகவே நீங்கள் அப்படி செய்ய விரும்பினால் அதன் மூலம் உங்களுக்கான நன்மைகளை அனுபவிக்கத் தொடங்குங்கள். இவ்வாறு துலாம் மற்றும் கன்னி ராசிக்காரர்களுக்கு கிழக்கு தலைவாசல் அமைப்பது மிகுந்த நல்ல விளைவுகளை தரும் என்பது பல நிபுணர்களால் பரிந்துரைக்கப்படுகின்றது. இந்த வழிமுறைகளை சரியாக பின்பற்றி உங்கள் வாழ்வில் சிறப்பான மாற்றங்களை உணருங்கள்.